நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விவரம் எதை பற்றி என்றால் கிரகங்களும் அதன் அடிப்படையில் வரும் கேள்வி பதிலும் தான். முதலில் கேள்வியை பார்க்கலாம். வீட்டில் பூஜையை வசதிப்பட்ட போது செய்யலாமா அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டுமா? அதாவது நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் பூஜை செய்கிறோம் இல்லையா, அந்த பூஜையை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டுமா அல்லது நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி பூஜையை மேற்கொள்ளலாமா என்பது தான் கேள்வி. இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வீடு என்று சொல்லும் பொழுது செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகத்தை குறிக்கும். பூஜை என்று சொல்லும் பொழுது குரு கிரகத்தை குறிக்கும். அதே போல் வசதிப்பட்ட போது செய்யலாமா அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யலாமா என்றால் அங்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்திட்டத்தை குறிக்கும் கிரகம் எது என்றால் கேது கிரகம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், குரு மற்றும் கேது கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். அதாவது வீட்டில் தினசரி காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை செய்வது மிகவும் மிகவும் நல்லது. அப்படி இல்லை என்றால் காலை 8 மணிக்குள் பூஜை முடிப்பது உத்தமம். இதுவே முதல் தரமானதும் கூட. மேலும் இந்த 8 மணிக்குள் பூஜை முடிக்க முடியவில்லை என்றால் குறைந்தளவு 9 மணிக்குள் முடிப்பது மத்தியமமாகும். அப்படி இல்லை என்றால் மேலும் இந்த 9 மணிக்குள் பூஜை செய்து முடித்தால் இது 2வது நிலை என்று கூட நாம் சொல்லலாம், மத்தியமம் என்று சொல்லும் பொழுது. மேலும் 8 மணிக்கும் பூஜை செய்ய முடியவில்லை, அதாவது 9 மணிக்கும் பூஜை செய்ய முடியவில்லை, ஆனால் 10 மணிக்கு பூஜை செய்யலாம் என்றால் 10 மணிக்குள் பூஜை முடிப்பதும் நல்லது தான். ஆனால் அது அதமம் என்ற 3வது வகையை குறிக்கும். ஒருவேளை இந்த சமயத்தில் பூஜை செய்ய முடியவில்லை என்றால் அதாவது அபிஜித் முகூர்த்தம் என்று பகலில் வரும், அந்த நேரத்திலும் பூஜை செய்யலாம். அது எந்த ஒரு நிலையையும் குறிக்காது. ஆனால் தரமான, எப்படி நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மை உள்ளது இந்த அபிஜித் நேரம் என்று சொல்லப்படும். அதாவது மத்தியான வேலை என்றால் ஒரு மதியம் 11:45 12:15 செய்யலாம். இது தனிப்பட்ட பூஜை. இப்படியும் நீங்கள் செய்யலாம். ஆனால் காலை 8 மணிக்கு செய்தால் உத்தமமும், 9 மணிக்கு செய்தால் மத்தியமும், 10 மணிக்கு செய்தால் அதமும் என்று சொல்லப்படுகிறது. மாலை நேரத்தில் பூஜை செய்பவர்கள் 6லிருந்து 7:30 மணிக்குள் செய்து விடுவது நன்மையை தரும். எனவே இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.